Hi, hello, welcome to the channel. நம்ம இன்னைக்கு வந்து fiber splicing தான் பார்க்க போறோம். A permanent or semi-permanent connection between two individual optical fibers is known as fiber splice. ரெண்டு individual optical fibers இருந்தது அப்படின்னா அது வந்து fiber splice அப்படின்னு சொல்லுவோம். Process of joining the two fibers is called splicing. அது join பண்ற process வந்து நம்ம splicing அப்படின்னு சொல்லுவோம். Splice வந்து usually used outside the buildings. Connectors வந்து it is used to join the cables within the buildings வந்து யூஸ் பண்ணுவோம். Types of splicing பார்த்துட்டோம் அப்படின்னா fusion splicing and mechanical splicing or V-groove. Fusion splicing பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம just explain பண்ணுறேன். ரெண்டு ஃபைபர் ஸ்ப்ளைசஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஒரு வெல்டு பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ். எலக்ட்ரிக் ஆர்க் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் ends are first pre-aligned and butted together under a microscope with micro manipulators. The butted joint is heated with electric arc or laser pulse to melt the fiber ends so can be bonded together easily. ஸோ இதோட லாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லோ ஆஸ் 0.05 டெசிபல்ஸ். இதோட லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக் ஆர்க் வச்சு ரெண்டு ஃபியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபியூஷன் ஸ்ப்ளைசிங். மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசஸ் ஜாயின் த டூ ஃபைபர்ஸ் டுகெதர் பை கிளாம்பிங் தெம் வித் த ஸ்ட்ரக்சர் ஆர் எபாக்சிங் த ஃபைபர்ஸ் டுகெதர். ரெண்டு ஃபைபரை வந்து ஜஸ்ட் எபாக்சிங் மெட்டீரியல் வச்சு ஜஸ்ட் சும்மா ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் மெத்தடில் ஜாயின் பண்ணுறது தான் வந்து மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங். மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங் மே ஹாவ் ஸ்லைட்லி ஹையர் லாஸ் அண்ட் பேக் ரிஃப்ளெக்ஷன். இதில் தட் இஸ் அந்த லாஸஸ் ஸ்ப்ளைசிங் ஃபியூஷன் ஸ்ப்ளைசிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இங்கே வந்து லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து பேக் ரிஃப்ளெக்ஷனும் வந்துட்டு இருக்கும். V-groove mechanical splicing provides a temporary joint, that is fibers can be deassembled if required. The fiber ends are butted together in a V-shaped groove. இது மாதிரி ஒரு V-shaped grooveல தான் வந்துட்டு இது வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. The splice loss depends on the fiber size and eccentricity. Loss வந்து depends on the fiber size and eccentricity. அப்புறம் இன்னொரு third type பார்த்துட்டோம் அப்படின்னா elastic tube technique for fiber splicing. Just இது வந்து ஒரு this technique it is one of the mechanical splicing technique. This technique is also called elastomeric splicing. It has two elastomeric internal parts, one of which has a V-groove. The outer sleeve ensures alignment of fibers to be spliced. The splice loss of elastic tube splicing ranging between 0.12 decibel to 0.25 decibel. இதுவுமே வந்து ஒரு grooveல வந்து place பண்ணி நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் இந்த splicing மெத்தடும். இதோட லாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 0.12 decibel to 0.25 decibels. Comparison between mechanical and fusion splicing. If mechanical splicing is mechanically joining the fiber ends together, which is quick and effective. So வந்து மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங் வந்து இட்ஸ் அ குயிக் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஈஸியாக வந்து ஜஸ்ட் சும்மா ஃபிசிக்கலாக ஜாயின் பண்ணுறது. இதே ஃபியூஷன் ஸ்ப்ளைசிங் அப்படின்னா இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் யூசிங் ஃபைபர்ஸ் டுகெதர் யூசிங் ஆர்க் வெல்டிங் விச் இஸ் ஃபேர்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரெக்வயர்ஸ் மச் மோர் ஸ்கில் தென் மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங். அது வந்து ஒரு ஆர்க் தட் இஸ் வெல்டிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணுறதுனால இட் யூசஸ் சம் ஸ்கில். Mechanical splicing does not need heating. Simply position the fiber ends together inside the mechanical splice unit. இதுக்கு வந்து நம்மளுக்கு தட் இஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். The index matching gel inside the mechanical splice apparatus will help couple the light turn from one fiber end to the other. இங்கே வந்து ஒரு மேட்சிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறோம். For fusion splicing, fusing fiber contains alignment and heating. ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணனால அலைன் பண்ணணும், அப்புறம் ஹீட் பண்ணணும். ஒன்ஸ் ப்ராப்பர்லி அலைன் அந்த ஃபியூஷன் ஸ்ப்ளைசர் யூனிட் தென் யூசஸ் அன் எலக்ட்ரிக் ஆர்க் டு melt the fibers, permanently welding the two fiber ends together. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா completed mechanical splice provides its own protection for this splice. Using heat shrink tubing, silicone gel or mechanical cream protectors will keep the splice protected from outside elements. இங்கே வந்து ஒரு ஹீட் ஷ்ரிங்க் டியூபிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து மெக்கானிக்கல் ஸ்ப்ளைஸ் அதுவே வந்துட்டு அது வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து யூஸ் ஆகிக்கும். மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசிங் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். ஸோ வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஜஸ்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பர்மனெண்ட் மெத்தட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூஷன் ஸ்ப்ளைசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் லாஸ் வந்து -45 to -55 டெசிபல் இருக்கும். இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் லாஸ் வந்து கிடையாது. இன்சர்ஷன் லாஸ் வந்து 0.3 டெசிபல்ஸ். வெரி லோ இன்சர்ஷன் லாஸ் 0.1 டெசிபல் to 0.15 டெசிபல். காஸ்ட் இஸ் ஹை. This is comparatively less in cost.